முதல்ல ஒர்க் பண்ணது முதல் வசந்தம்ங்கிற ஒரு படத்துக்கு தான் நான் வந்து உதவியாளராக ஜாயின் பண்ணி அதிகாரப்பூர்வமாக நான் வந்து ஜாயின் பண்ணது. ஒய்எம்சிஏல ஷூட்டிங். ரம்யா கிருஷ்ணனை இவங்க கிட்னாப் பண்ணுற மாதிரி, சத்யராஜ் சார் குரூப் கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு இது. அதில் ரம்யா கிருஷ்ணன் க்ளோஸ்அப்புக்கு நான் வந்து ஒரு கிளாப் கொடுக்குறேன், கிளாப் ஃபஸ்ட். அதுதான் இப்போ ஏறக்குறைய 40 வருஷம் ஆகிடுச்சு. அப்புறம் திரைப்படக் கல்லூரிலேயே வந்து படிச்சுக்கிட்டும் மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டும் இருக்கேன். ஏறக்குறைய வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட் நான் வந்து ஓகே ஆகி ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. இல்லை டம்மியாக இருப்பாங்க, இல்லை ஏமாற்றுவாங்க, ஏதோ ஒரு டுபாக்கூர் இதுவாக இருக்கும். அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து பல்வேறு ஏமாற்றங்கள் அது வரும்போது இயக்குனராக நான் முதல்ல வந்து பூஜை போட்ட படம் புலன் விசாரணை. அது November 28, 1988. ரோத்தர் ஃபிலிம்ஸ் ஐவிசினி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து விஜயகாந்த் சார் படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு, ஆகஸ்ட் மாதம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீ தான் டைரக்டர் சொல்லி இது பண்ணி கதையெல்லாம் ஓகே பண்ணியாச்சு. உடனே அதை கிடச்சி லூஸ் பண்ணும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு தைரியம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவை. அப்போது அப்படியே வந்து எனக்கு வடபழனியில் வந்து ரூம் இருக்குது, வெளியே வரோம். இப்போ புவன் என் கூட வரான், வெளியே பாண்டி பஜார் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வந்து அப்படியே வரோம். வெளியே வந்து இப்படியே வந்தால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அங்கே எதிர்க்க வந்து 12B பஸ் வந்துட்டுருக்கு, அதில் போய் விழுந்துடணும்னு தோணுது. என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். டக்குன்னு அந்த பஸ்ஸில் அப்படி போயிட்டேன். அவன் பின்னாடி அப்படியே அவன் இழுத்துட்டான். ரொம்ப வருஷங்கள் உங்களை வந்து நாங்கள் பார்த்த பரிமாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்துலையுமே நிறைய சக்ஸஸ்ஃபுல் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்றப்போ எங்களுக்கு அது ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது சார். சொல்லுங்கள் சார், இத்தனை வருஷத்தை திரும்பி பார்க்குறப்போ ஒரு விஷயம் செல்வமணி அப்படின்னு நீங்களே உங்களை தட்டி கொடுக்குற விஷயம்னா என்னவாக இருக்கும்? இதுக்குறைய நான் வந்து திரைப்படத்துறைக்கு வந்து ஒரு 40 வருஷம் ஆகிடுச்சு. 85 வந்து மணிவண்ணன் சார்ட்டு நான் வந்து உதவியாளராக ஜாயின் பண்ணேன். அப்போ திரைப்படக் கல்லூரியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திரைப்படக் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போதே நான் அவர்கிட்ட வந்து உதவியாளராக ஜாயின் பண்ணேன். மணிவண்ணன் சார்ட்ட நான் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு வந்து படம் இல்லாமல் வெறும் இதுவாக இருக்காது. ஒரு படம் மட்டும் அன்பின் முகவரின்னு ஒரு படம் வந்து ஷூட்டிங் அப்பப்போ போயிட்டுருப்பாங்க. அதில் மோகன் ஹீரோ, சத்யராஜ் சார் வில்லனு, SSRலாம் அதில் நடித்தாங்க. அதுதான் நான் முதல்ல உதவியாளராக பார்த்த படம், ஒர்க் பண்ண படம் இல்லை, பார்த்த படம். முதல்ல ஒர்க் பண்ணது முதல் வசந்தம்ங்கிற ஒரு படத்துக்கு தான் நான் வந்து உதவியாளராக ஜாயின் பண்ணி அதிகாரப்பூர்வமாக நான் வந்து ஜாயின் பண்ணது. முதல் வசந்தம்னு ஒரு திரைப்படத்தில் சத்யேஸ்வர் அதில் வந்து வில்லனிக்கிலேருந்து ஹீரோவை சேஞ்ச் ஆகிற ஒரு படம். அதில் பாண்டியன், ரம்யா கிருஷ்ணா வந்து ஹீரோ. ஒய்எம்சிஏல ஷூட்டிங். ரம்யா கிருஷ்ணனை இவங்க கிட்னாப் பண்ணுற மாதிரி, சத்யராஜ் சார் குரூப் கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு இது. அதில் ரம்யா கிருஷ்ணன் க்ளோஸ்அப்புக்கு நான் வந்து ஒரு கிளாப் கொடுக்குறேன், கிளாப் அசிஸ்டண்ட்டாக நான் சேர்ந்து. அதுதான் இப்போ ஏறக்குறைய 40 வருஷம் ஆகிடுச்சு. 40 வருஷம். அப்புறம் திரைப்படக் கல்லூரிலேயே வந்து படிச்சுக்கிட்டும் மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டும் இருக்கேன். அதுக்கப்புறம் அதை முடித்த உடனே நான் வந்து இயக்குனராக அதுக்கான முயற்சிகள், பல்வேறு முயற்சிகள். அது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு வருடம் 2 வருடம் 1.5 வருடம் மேலே அது வந்து அதுக்கான முயற்சிகள். ஏறக்குறைய வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட் நான் வந்து ஓகே ஆகி ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. நாளை ஓகேன்னு சொல்லுவாங்க, மறுநாள் வந்து அந்த ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, இல்லை வந்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது, இல்லை டம்மியாக இருப்பாங்க, இல்லை ஏமாற்றுவாங்க, ஏதோ ஒரு டுபாக்கூர் இதுவாக இருக்கும். அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து பல்வேறு ஏமாற்றங்கள் அது வரும்போது சரி விஜயகாந்த் சார் கேட்கலான்னு விஜயகாந்த் சாரை கேட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் ஏஎஸ் இப்ராஹிம் கன்வின்ஸ் பண்ணி November 28, 1988 என்னோடய படம் வந்து பூஜை. அதுதான் வந்து முதல் திரைப்படத்துறையில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து உதவி இயக்குனராக சேர்ந்த இது வந்து எப்படியோ அது மாதிரி வந்து இயக்குனராக நான் முதல்ல வந்து பூஜை போட்ட படம் புலன் விசாரணை. அது November 28, 1988. பட் ஆனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா, அடுத்த ஸ்டெப் போக முடியுமா அப்படின்றப்போ யாராவது ஒருத்தர் நம்ம கூட பின்னாடி இருந்துட்டு இல்லை பண்ண முடியும், நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம தாண்டிட்டா அடுத்தடுத்தது நம்ம என்னன்றதெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாகவும் இல்லை எனக்கு பண்ணு அப்படின்னு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண ஒரு நபர்னா யார் சார் அந்த டைமில்? அப்போ வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். உதவி இயக்குனராக இருக்கும்போது எனக்கு நிறைய ஒரு
10 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. அப்போ தஞ்சாவூர்லேருந்து புவன் ஒருத்தர், அவர் எனக்கு ஃப்ரெண்டு, மணிவண்ணன் சார்கிட்ட அவரும் அசிஸ்டன்ட். ஓகே. அவரோட தம்பி ஒருத்தர் ஜித்தான்னு ஒருத்தர், அவரும் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க பல்வேறு அவங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் க்ளோஸு. இவர் வந்து கொஞ்சம் சீனியர், எனக்கு புவன் வந்து கொஞ்சம் வயசில் சீனியர். அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய எண்ணம் மாதிரி அவரோட நடவடிக்கை இருக்கும். என்னதான் நம்ம வந்து தைரியசாலியாக இருந்தால் கூட ஒரு நம்பிக்கை விட்டுடுவோம் நம்ம. ஆமாம். நீங்கள் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும் அவசியம் இல்லை, பலசாலியாக இருக்கணும் அவசியம் இல்லை, ரொம்ப பெரிய செலிபிரிட்டியாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த நேரத்தில் இருந்தால் மிகப்பெரிய பலம். அது அது வந்து அது மாதிரி வந்து வாழ்க்கையில் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் நான் போராடி சக்ஸஸ் ஆகிட்டேன். ரோத்தர் ஃபிலிம்ஸ், ஐவிசினி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து விஜயகாந்த் சார் படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு, ஆகஸ்ட் மாதம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீ தான் டைரக்டர் சொல்லி இது பண்ணி கதையெல்லாம் ஓகே பண்ணியாச்சு. ஓகே பண்ண பிறகு இப்போ வந்து கதையை வந்து டெவலப் பண்ணும்போது அது வேறு ஒரு கட்டத்துக்கு பரிமாறமாக மாறுது. அப்படி ஆட்டோ ஷோக்கு ஜாயின் ஆகுது, வந்து பாம்பே ஜாயின் ஆகுது. அப்போ அந்த ஐலாண்டு வருது, ஐலாண்டு வந்து ஹாங்காங் போகிற மாதிரி பிளான் பண்ணுறோம். அப்போது அந்த பட்ஜெட் பெருசாகும்போது புது டைரக்டர் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இது ஒரு டவுட்டு வந்து அவங்களுக்கு தயாரிப்பாளர்கள் வருது. வந்துட்டு அப்போ இப்போ சொல்கிறாங்க, இப்போ வேண்டாம் நம்ம அரவிந்த்ராஜ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்னை இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஆஃபீஸில் இப்போ என்ன அவாய்ட் பண்ணுறாங்க. ராவத்தை அதுக்கு முன்னாடி கூட ரெகுலராக பார்ப்போம், ராவத்தில் பார்க்க முடியல. அங்கே நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்மெல்லிங் ஒன்று தெரியும் இல்லையா, என்னவோ நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து ஒரு வாரம் கழிச்சு போகும்போது டெய்லி போயிட்டு இருக்கும்போது இப்போது அம்மா கிரேஷ் சிவா சார் வந்து அங்கே அந்த தமிழனி சினி கிரேஷ்னா ஒரு ப்ரொடியூசராக 3 பேர் சேர்ந்து பாட்டுக்கு ஒரு தலைவன் பூந்தோட்ட காவல்காரன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கு தயாரிப்பாளரில் ஒருத்தர், அவருக்கு என் மேலே ஒரு சின்ன இது வந்து ஒரு நாள் கூப்பிட்டு இன்னொரு செக் ஒன்று கொடுக்குறாரு. 1000 ரூபாய்க்கு இன்னொரு செக் கொடுத்து சொல்லுமணி இது மாதிரி வந்து நம்ம அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்த படம் பண்ணுறது இருக்குது சார், இந்த படம் என்னாச்சு அப்படின்னு. இல்லை இந்த படம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம். இல்லை சார் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் அட்வான்ஸ், அடுத்த படத்துக்கு எனக்கு வேண்டாம் அப்படி அந்த செக்கை வாங்கலை. இப்போ வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்காத வரைக்கும் வந்து நம்ம எந்த தோல்வியும் நம்ம எடுத்துப்போம், எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும். ஒன்று அதை கிடச்சி லூஸ் பண்ணும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு தைரியம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவை. அப்போது அப்படியே வந்து எனக்கு வடபழனியில் வந்து ரூம் இருக்குது, வெளியே வரோம். இப்போ புவன் என் கூட வரான், வெளியே பாண்டி பஜார் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லேருந்து அப்படியே வரோம். வெளியே வந்து இப்படியே வந்தால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அங்கே எதிர்க்க வந்து 12B பஸ் வந்துட்டுருக்கு, அதில் போய் விழுந்துடணும்னு தோணுது. என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். டக்குன்னு அந்த பஸ்ஸில் அப்படி போயிட்டேன். அவன் பின்னாடி அப்படியே அவன் இழுத்து பலாரம் ஒரு அரட்டான். என்னடா முட்டாள்தான் பேசுகிறேன், என்னடா கண்ணாமலை திட்டான், இவன் பெரியது, நம்ம வந்து அதோட பெரியது போகிறோம். அப்படி டக்குன்னு வந்து என்னை வந்து அங்கேருந்து பாண்டி பஜாரில் எங்கள் பக்கத்தில் வந்து எஸ்ஏ ராஜ்கண்ணன் ஆஃபீஸு, அம்மன் கிரியேஷன், அங்கே கூப்பிட்டு போகிறான். அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பாய் இவனுக்கு தெரிஞ்சவன். எவ்வளோங்க டேரக்டர் வந்திருக்காரு குறை அப்படின்னு வந்து அவன் ஆஃபீஸ் மாதிரி ராஜ்கண்ணன் சொல்லி நம்ம அடுத்த நாள் பூஜை போடுறோம்டா, நாளைக்கு பூஜை போடுறோம்டா, என்னடா நீ முட்டாள்தனம் பண்ணுற அப்படின்னது. அப்போது எனக்கு வந்து அந்த 1/2 அன் ஹவர் வந்து அது ஆகி அப்போ ரிலீவ் ஆகுது. அப்போ வந்து ஒரு நார்மல் பொசிஷன் வரும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த நேரம் வந்து ஒருத்தர் நம்ம கூட இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவர் வந்து பெரிய டேரக்டர் கிடையாது, பெரிய பணக்காரன் கிடையாது, அதனால் ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து அது என் வாழ்க்கையில் வந்து நான் சந்தித்த அதுக்கப்புறம் எல்லா தோல்வியும் நான் எடுக்க தயாராகிட்டேன். ஆனால் அதை வந்து என்னால் அந்த நேரத்தில் வந்து எடுத்துக்க முடியல. அதுதான் நான் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிகப்பெரிய வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான தருணம்.